ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிப்போம். இயேசுவின் நாமத்தினால் நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். எங்களை உயிர்ப்பித்து இந்த நாளுக்குள்ளே நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ கிருபை தாங்கட்டும். வழி நடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமென். பல கோணத்தில் தேவன் சந்திக்கிறார் மக்களை. தேவனே போய் தொட்டு சுகமாக்குகிறார், தொட்டு ரசிக்கிறார், தன்னை தேடி வருகிறார். அப்படிதான் பேதுரு மீன் பிடிச்சிட்டு வலையை அலசிக்கிட்டு இருக்கான். அவன் தலைமுறையாக மீன் பிடித்தவன். அன்னைக்கு பார்த்து ஒரு மீனை அம்பிடக்கூடாதபடி தேவன் செய்கிறார். அல்லேலூயா. அம்பிடக்கூடாதபடி செய்கிறது புறாமே தேவன் தான். அவனை தொடும்படியாய், அவனை அழைக்கும்படியாய் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுகிறார். யான்னு சொன்னால் தலைமுறையாக மீன் பிடித்தவர்கள். ஆனால் அவன் அன்னைக்கு போகும்போது அன்னைக்கு மீன் அம்பிடலை. காரணம், தேவன் அவனுடைய அவனுக்குள்ளே இயேசு பிறக்கணுங்கிறதுக்காக எல்லா வாசலையும் அடைத்து போடுகிறார். நம்முடைய கூட அநேக பிரச்சனைகள் மத்தியில் நாம் தேவனுக்குள்ளே வந்திருக்கிறோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து தேவன் அடைச்சி தேவனை சந்திக்க கொண்ட வழிகளை திறந்து நம்மை சந்திக்கிறார். அது நீங்கள் நன்றியோடு தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பெரிய காரியம். உலகத்தில் எத்தனை ஞானிகள், படித்தவர்கள், பலனுள்ளவர்கள் இருக்கும்போது நம்ம மட்டும்தான் தேடி வருகிறார். சில இடங்களில் பார்த்தோன்னா உலக பிரச்சனை தாங்க முடியாமல் ஆண்டவர்லாம் பேச மாட்டார். குடும்ப பிரச்சனை தாங்க முடியாமல் ஆண்டவர்கிட்ட போய் இவங்களா போய் இயேசுவை போய் சந்திக்கிறாங்க. ஆண்டவரை போய் சந்தித்து ஆண்டவரேன்னு கத்தி அதுக்கப்புறம் சந்திக்கிறார். இப்படி தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள பிறக்கிறார். இயேசு அல்லேலூயா இயேசு நமக்குள்ள பிறப்பதுதான் பயங்கரமான ஒரு கிறிஸ்மஸாய், ஒரு சமாதானமான ஒரு கொண்டாட்டமாகிய நான் கருதுகிறேன். அதனால தான் இதை குறித்தே அதிகமாக நான் பேசுகிறேன். இயேசு எங்கேயோ பெத்லஹேம்ல பிறந்தாருங்கன்னு சொல்லி பெரிய குடிலெல்லாம் கட்டி அதை அடைத்து போடுகிறார்கள் இயேசுவை. அவர் பயங்கரமான வல்லமை உள்ள தேவன், பராக்கிரமசாலி. ஏதோ ஒரு தன்னை சின்ன மூளைக்குள்ளே அந்த தேவனை அடக்க பார்க்கிறார்கள். நான் எல்லாவற்றை பார்க்கிறோம், மலைகளை உண்டாக்கினதை பார்க்கிறோம், சமுத்திரங்களை உண்டாக்கினதை பார்க்கிறோம். தேவன் என்னை சந்தித்து என்னை மீட்டெடுத்தார, அது பெரிய அதிசயமாய் கருதுகிறேன். ஏன்னு கேட்டால் ஒரு துன்மார்க்கனை சன்மார்க்கனாய் மாற்றுகிறார். ஒரு தீமை செய்கிறவனை குணநலங்கள் எல்லாம் மாற்றுகிறார், சுவாபத்தை எல்லாம் மாற்றுகிறார். இந்த காரியங்கள் எனக்குள் பிறந்து நான் புதுப்பிக்கப்படுகிறேன், இயேசுவை போல மாறுகிறேன். இதுதான் எனக்கு கொண்டாட்டம். இயேசு எங்கேயோ பெத்லஹேம்ல 2000 வருஷத்துக்கு முந்தி பிறந்தாருங்கிறது கொண்டாட்டம் அல்ல. எனக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறார், அதாங்கய்யா எனக்கு கொண்டாட்டம். அதான் எனக்கு மகிழ்ச்சி. அதுதான் மகிழ்ச்சி. நான் அதனால தான் நித்திய சந்தோஷத்துக்குள்ளே காணப்படுகிறோம். நித்திய சந்தோஷத்துக்குள் காணப்பட காரணம் நிதன் தேவன் எனக்குள் பிறக்கிறார். எனக்குள் இருந்து எனக்குள்ள இருக்கிற அசுத்த கிரியைகளை அழித்து தேவனுடைய சுவாபத்தை எனக்குள் தரிப்பிக்கும்படியாக செய்து பிசாசை ஜெயிக்க பலன் தந்து ஒவ்வொரு நாளும் சமாதானத்தில் என்னை நடத்துகிறபடினால எனக்குள் பிறந்த இயேசுவை நான் கொண்டாடுகிறேன், நான் மகிழ்ச்சிப்படுகிறேன். ஒவ்வொருவரும் இந்த காரியங்களை குறித்து நீங்க தெளிவாய் புரிந்து கொண்டீங்கன்னா அல்லேலூயா, அளவிட முடியாத ஒரு பயங்கரமான அதிசய கிரியைகளில் ஒன்று. ஒவ்வொரு ஆளையும் சந்திச்ச விதங்கள் அப்படி. பவுல்கிறவன் ரோம பேரரசுல அல்லேலூயா குடியுரிமை பெற்றவன். அவன் எல்லா ராஜாவிட்டையும், அதிகாரிகள்கிட்டையும், பரிசேர்ட்டையும், சதிசேர்ட்டையும், ஆசாரியர்கிட்டையும் கிறிஸ்தவர்களை போகிறான் கொல்லும்படியாய். அல்லேலூயா ஒரு படையை கூட்டிக்கிட்டு போறான். அங்க சந்திக்கப்படுகிறான். அந்த இடத்துல சந்திக்கப்படுகிறான். கழுதையை தேடிட்டு போறான் சவுல், அங்க சந்திக்கப்படுகிறான் சவுல். இந்த சவுல் அப்படிதான் அல்லேலூயா ஒரு நிமிடங்களில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. நம்முடைய நிலைமை என்ன? நான் எங்க இருந்தேன், எந்த இடத்துல இருந்தேன், என்னுடைய பிறப்பிடம் என்ன, என்னுடைய குணநலங்கள் என்ன, என்னுடைய முடிவு என்னவாய் இருந்திருக்கும்? என்னுடைய முடிவு நரகமாய் இருந்திருக்கும்.
குடும்பத்தின் வேதனைகள் தான் என்ன, துக்கங்கள் தான் என்ன, நித்திய பாடுகள் எவ்வளவு. இதன் மத்தியில் இயேசு பிறந்தபடியினால தான் இந்த விசாலத்தில் நான் வைக்கப்பட்டிருக்கிறதாய் நிதமும் தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. உலகத்தை செல்வம் என்னையா, குப்பையா, பிசாசும் பணமும் ஒன்று. இந்த மற்ற மதத்தில்னா பணத்தை தெய்வமாக கொண்டு வரலாம். அநேகர் அல்லேலூயா பணம் இல்லாமல் ஒன்றும் முடியாதுங்கிறதுக்காக பணத்தை சார்ந்து வாழ்கிறார்கள். அவர்கள் மதியினர்கள். பணத்தை சார்ந்து வாழ்கிற எல்லாவனும் மதியினம் தான். ஏன்னு கேட்டால் பணம் செய்யாத அநேக காரியங்களை தேவன் மேலே வைக்கிற விசுவாசம் செய்ய என்பதை அறியாது இருக்கிறார்கள். பணத்தினால சமாதானத்தில் வாங்க முடியாது, பணத்தினால சந்தோஷத்தில் வாங்க முடியாது. நீ பணத்தை மையமாய் வைத்தனா இயேசுவை மையமாய் வைக்க மாட்டாய். நீ அநேக துரோகியான ஊழியர்களும் கூட பணத்தை மையமாக வைத்திருக்கிறபடினால்தான் இந்த சீரழிகளை அல்லேலூயா பயங்கர வேதனைப்படுகிற அநேக அல்லேலூயா விசுவாசிகளை பெற்றெடுக்கிறார்கள். சத்தியம் எங்கெல்லாம் போகுது தெரியல, போனால் போயிட்டு போகுது. அல்லேலூயா. அநேக ஊழியர்கள் பணத்தை சார்ந்திருந்தா அவன் இயேசுவை சார்ந்திருக்க மாட்டான். இயேசுவை சார்ந்திருந்தா அவன் பணத்தை துச்சமாய் மதிப்பான். ஆனால் அந்த இந்த பணமும் ஒரு பிசாசு தான். அது பயங்கர பிசாசு என்பதை அல்லேலூயா அநேருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பணம் உலகத்துக்கு எதிர்காலம் என்று நினைத்து அதன் பின்னால் ஓடுகிற ஜனங்கள் உண்டு. ரைட், போகட்டும். தேவன் எனக்குள்ள பிறந்தார். எனக்குள்ள பிறந்த இயேசு கிறிஸ்து அல்லேலூயா அன்னைக்கு மரியாள் வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பிறந்த இயேசு கிறிஸ்து என் மேலே பரிசுத்த ஆவியை ஊற்றி எனக்குள்ளே கிறிஸ்துவை பிறக்க செய்தார். அந்த பிறந்தபடினால தான் அல்லேலூயா இவ்வளவு சமாதானம் சந்தோஷத்தோடு காணப்படுகிறோம். ஒரு கிறிஸ்துவனுக்கு சமாதானம் ஒன்று தான் அடையாளம். ஒரு கிறிஸ்துவனுக்கு எந்த சூழ்நிலையிலும் அவன் அந்த சூழ்நிலையை விட்டு கடந்து வருகிறானே அதுதான் அடையாளம். அக்கினி ஜுவாலையானாலும் சரி, சிங்கத்தின் வாயானாலும் சரி, என்னைக்கு அதிலிருந்து தேவனை நம்பி கடந்து வருகிறானோ அதுதான் பெரிய அடையாளம். கிறிஸ்துவனா பேர் வைக்கிறதில்ல, பெரிய ஜெபம் பண்ணுறதில்ல, பெரிய சாட்சி சொல்வதில்ல. அவனுடைய அல்லேலூயா அந்த பிசாசின் பிடியிலிருந்து கடந்து வருகிறானே அதுதான் பெரிய சாட்சி. அநேகருக்கு அந்த அல்லேலூயா கிறிஸ்து எனக்குள் பிறந்திருக்கிறாருங்கிற அந்த தன்மையே இல்லை. கிறிஸ்து எனக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறார். பிறந்தவர் மட்டுமல்ல, அவர் வளர்கிறார். அப்போதான் என் ஜீவன் பரிபூர்ணப்பட்டு நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாகிறது. ஆனால் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து எவ்வளவு தூரம் நான் எனக்குள்ள வளர்ந்திருக்கிறாரோ அவ்வளவு தூரம் நான் உலகத்தையும் பிசாசையும் ஜெயிப்பேன். நம்ம எப்படி இருந்தோம்னு வாசிப்போம். ஒரு ஆள் யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19வது வசனம். நல்லது கெட்டது நிலமும் பால் நிலம். யாரோ கட் ஆகிட்டாங்களா? ரைட், வரட்டும். வேதம் என்று சொல்லி நிலம் பார்க்குறேன். நிலம் நல்ல நிலம், பட்டணம் நல்ல பட்டணம். ஆனால் உள்ளே இருக்கிற சரக்கு தான் பயங்கரமான கொடுமையான சரக்கு. பார்க்கும்போது மனுஷன் நல்ல மனுஷன் தான். முகமெல்லாம் பார்த்து பவுடர்லாம் போட்டு நல்ல அல்லேலூயா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி தான் இருக்கிறான். அந்த நிலத்தில் அல்லேலூயா வேதவசனத்தை விதைக்கலாம்னு பார்த்தா உள்ள பயங்கரமான எண்ணங்களும் செய்கைகளும் அல்லேலூயா யோசனைகளும் கொடுமையாக இருக்கு. கனெக்ட் ஆக மாட்டேங்க, ஒரு நிமிஷம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தடை சுவர்களும் திறந்து போவதாக. ரைட்டு,
வேறு யாரோட கனெக்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ரைட், இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. என்ன எழுதிருக்கு பாருங்க, நான் வாசிக்கிறேன். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். ரைட், என்ன எழுதிருக்கு நான் வாசிக்கிறேன். அந்த பட்டணமாகிய மனுஷன், அல்லேலூயா, நல்ல மனுஷன் பட்டணம், அவங்களுக்குள்ள ஏசு குடியிருப்புக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஆனால் தண்ணீர் கெட்டது, நிலம் விதைக்கக்கூடிய நிலம் மாதிரி இல்லவும் இல்லை. ரைட்டு. பழைய ஏற்பாடு பூராமே இயேசுவை அடிப்படையாக கொண்டது. புதிய ஏற்பாடு சுவிசேஷத்துக்கு அப்புறம் உள்ளாமே பைபிள் பூராமே இயேசுவை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. நான் எல்லாமே நீங்கள் சிலுவையோடு ஒப்பிட முடியும். அதனால இந்த நிலம் நல்ல மனுஷன்தான், அல்லேலூயா, குணமாக பேசுகிறதான் செய்கிறான். ஆனால் உள்ளே இருக்கிற, அல்லேலூயா, எண்ணங்களும் செய்கைகளும் பயங்கர மோசமாக இருக்கு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 20வது வசனம். யாரா வாசிங்க. எடுத்து உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது, ஒரு நிமிஷம், வேதம் சொல்லுது இந்த மண்பாண்டத்திலே மகிமையை தங்க வைக்கிறார்னு கொரிந்தியர்ல எழுதியிருக்கு 4வது அதிகாரத்தில். இந்த மகிமையை இந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு. இப்போ என்ன ஆயிட்டு, இந்த ஒரு தோண்டில தண்ணியை பிடிச்சி குடிச்சா கூட அது கசப்பு, யார் கூட சேர்ந்தாலும் கூட பயங்கரமான தீமையான காரியங்களை செய்யக்கூடியவர்கள். நான் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் தெருவில் உள்ள பையங்கள்லாம் பக்கத்து உள்ள என்ன இருந்தாலும் கலந்து போயிடுவான். கோழிகளை வாங்குறது, ஆடுகளை வாங்குறது, பாத்திரங்களை வாங்குறது, துணிமணி கூட சேலை முத கொண்டு கலந்து போயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு அல்லேலூயா, ஒரு எனக்கு தெரிஞ்சவன் தான் ஒரு வீட்டில் போய் களவாங்க போயிருக்கான். போனவன் நெல் முடிய களவாங்களான்னு நினச்சான். அங்கே போனால் பார்த்தா அல்லேலூயா கருவாட்டு குழம்பு வச்சு வச்சுருந்துருக்காங்க. பிறகு அந்த வீட்டில் நல்ல கருவாட்டு குழம்பு வச்சு சோறை நல்லா சாப்பிட்டு வரும்போது ஒரு மூட்டை நெல்லையும் தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வரும். அப்பமெல்லாம் இப்போ லைட்டெல்லாம் கிடையாது, எங்கே பார்த்தாலும் இருட்டு தான், எங்கே பார்த்தாலும் முள் செடிகள்லாம் அதிகம், லைட்டே கிடையாது. இவன் வந்தவன் மூடையை முதுகில் தூக்கிட்டு வந்துட்டான். அந்த மூடையில் கீழே அடியில் ஒரு ஓட்டை இருந்திருக்கு. அந்த ஓட்டையான மூடையை முதுகில் தூக்கிக்கிட்டு அவன் பாட்டில் 2 தெரு கழிச்சு வரணும். 2 தெரு கழிச்சு வந்துட்டா ராத்திரி 6 மணி 7 மணிக்கெல்லாம் ஆட்கள்லாம் சாப்பிட்டு படுத்துருவாங்க. அந்த நேரங்களில் 9 மணி ஆகிட்டா எல்லாம் அடைச்சிருவாங்க. தெரு லைட்டு கூட கிடையாது. தெரு லைட்லாம் எப்படின்னா ஒரு மண்ணெண்ணெய் விளக்க ஒவ்வொரு தெருவில் முக்கில் வச்சுருப்பாங்க. அவன் பஞ்சாயத்து போர்ட்லேருந்து வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி தீயை பற்ற வச்சுட்டு போவாங்க. அவங்க அங்கே திரும்பவும் அதுக்குள்ளே அங்கே அணைஞ்சிடும். வழியில் பார்த்துருக்கீங்களா, வழியில் அந்த தடம் ஒத்தடி தடத்தெல்லாம் போனோம். இப்போ மாதிரி ரோடெல்லாம் இருக்காது. எங்கே பார்த்தாலும் முள்செடியாக இருக்கும். அவன் முள்செடிக்குள்ளே மூட்டையை தூக்கிட்டு போகிறான். போகும்போது நெல் ஒலிக்கிட்டே போகுது. அவன் வீட்டில் வந்து மூட்டையை போட்டுட்டு படுத்துட்டான். அப்படியே காலம் வீட்டுக்காரி எந்திரிச்சு பார்க்குறா. அல்லேலூயா, கருவாடு செடியில் கருவாடுகள்லாம் ஒன்றும் இல்லை, சோறெல்லாம் தின்னுட்டான். யாருன்னு பார்க்க ஒரு மூட்டையை வர காணல. உடனே ஊருக்காரங்க பூரா போய் பார்த்தாங்க, என்ன மூட்டையை காணலன்னு தேடி போகிறாங்க. அது நெல் கொண்டு போய் காமிச்சிட்டாங்க. எல்லாம் போயிருக்காரு. நான் பொய் சொல்லலை, உண்மையால் நடந்த கதை. நான் சின்ன பிள்ளையில நடந்த கதை. இப்படி பால் நலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுக்கிறது, ஏமாத்துறது, பொய் சொல்றது, அதை விட பால் நலம் இந்த காலத்தில் இருக்கு. அந்த நேரத்தில் சரீரத்தில் தான் அதில் விபச்சாரம் பண்ணினார்கள். இப்போ பூரா அந்த ஆத்மாவில் விபச்சாரம் பண்ணுகிறார்கள். ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு அல்லது தப்பு பண்ணிட்டான்னு வேதம் சொல்லுது. அந்த காரியம் செல் மூலமாக இப்போ பார்க்கப்படுகிறது. அந்த விபச்சாரத்துக்கு என்ன தண்டனையோ அதே விபச்சாரத்துக்கு தான் இது விபச்சாரத்தோடு சேர்க்கப்படும். அது புரியலையா கிறிஸ்தவர்களுக்கு? அதுக்கு உண்டான என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் இதுக்கும்.
அவர் சேம் அதான் சொன்னார். நீ மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரமா 7வது அதிகாரம் நினைக்க, அதில் வாட்சி பார்த்தா தெரியும். ஆனால் பால் நிலம், இந்த பால் நிலத்தை அந்த இந்த மண்பானையை புது தோண்டியாய் மாற்றும்படியாய் மாற்றுகிறார் தேவன், மாற்றுகிறார். பயங்கரமான அட்டூழியம் பண்ணவன் தான். ஆனால் தேவன் சந்தித்தார், தலையில மாற்றினார். நான் எதிர்முனையில் மாறி இருக்கிறேன். இது தேவனே சாட்சி. எவனோட பைசா எனக்கு தேவையில்லை, எவனோட புகழ்ச்சி எனக்கு தேவையில்லை. தேவ சத்தியத்துக்கு மட்டும் நிற்கவங்க மட்டும் நிலை நின்றால் போதும். அப்படிதான் இன்னை வரையும் பேசி கொண்டிருக்கிறேன். எங்கெல்லாமோ செய்தி போகுது, போட்டும். என் பின்னால் வரக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவர்கள் உலகத்தை அசைப்பார்கள், வீட்டை ஜெயிப்பார்கள், பிசாசை ஜெயிப்பார்கள், சாபத்தை ஜெயித்து இந்த பூமியிலே சமாதானத்தோடு வாழ்வார்கள். ஏன்னு கேட்டால் அவர்களை நான் சாரமேற்றி இருக்கிறேன். புது தோண்டியாய் தேவன் மாற்றினார். அதில் உப்பை போட்டு கொண்டு வர சொல்கிறார் ஆண்டவர். அதில் கொஞ்சம் உப்பை போட்டு வா. நான் இயேசு என்கின்ற சாரத்தை ஏற்றினபடினாலே அநேகர் சாப பிடியிலிருந்து விடுதலை ஆனார்கள். நீங்கள் குணம் மாறலன்னா இந்த ஊழியத்தில் கண்டினியூ பண்ண முடியாது. ஒவ்வொரு அறையும் முதுகில் பயங்கரமான அறையாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் சீர்படுத்துகிறோம். பயங்கர கொடிய சாபத்திலிருந்து விடுதலை ஆகிறோம், குணநலங்களிலிருந்து விடுதலை ஆகிறோம், பாவ பிடியிலிருந்து விடுதலை ஆகிறோம், இயேசுவை போல மாறுகிறோம். அதனால இதெல்லாம் சாரமேற்றக்கூடிய தன்மைகள். ஒவ்வொருலையும் உப்பை போட்டு கொண்டு சொன்னால் புது தோட்டியாய் மாற்றுகிறவர் தேவன். ஆனால் சாரமேற்றக்கூடிய இடம் உலைக்களமாகிய சபை, உலைக்களமாகிய சபை. உலக ஆசீர்வாதம் தான் தேவ ஆசீர்வாதம் அல்ல. விசுவாசத்தில் மலைகளை பெயர்ப்பது தான் ஆசீர்வாதம். உலகம் அல்லையா, தேவ சாயல் தான் பிசாசை பயப்படக்கூடிய ஒரு பயங்கரமான ஆயுதம். அல்லேலூயா. ரைட். அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? அப்போ புது தோண்டினா நான் பழைய மனுஷன் செத்துட்டு புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள பிறந்திருக்கிறார். சாரமேற்றுதல்னா இயேசுவின் வசனத்தின்படி நடந்து அந்த தன்மை மாறுகிறது. அதான் உப்பின் சாரம். அடுத்தால 21. போட்டதுனால வேதம் சொல்லுது, அந்த நீரோட்டைக்கு போய் அந்த சாரமான சாட்சியான அல்லது பிசாசை ஜெயித்ததான சாபத்திலிருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கை நான் இந்த நிலத்தில் கொண்டு போட்டேன், தேசத்தில் கொண்டு போட்டேன், தெருக்களில் கொண்டு போய் போட்டேன், என் குடும்பத்தில் கொண்டு போய் போட்டேன். அங்கே பூரா ஆரோக்கியம். நான் வாய் பேசி விடுதலை ஆகிற எல்லாருமே ஆரோக்கியமாகிறார்கள். ஒவ்வொருவரும், என்னை மட்டும் சொல்லலை, விடுதலையான ஒவ்வொருவருடைய வாயின் வார்த்தைகள் பூரா வேதவசனம் கலந்திருக்கும். அது உப்பினால் சாரமேற்றப்பட்டு இருக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீங்க, ஒரு ஜெபம் பண்ணுறீங்க, அது உங்களுக்குள்ள உப்பினால் சாரமேற்றப்பட்டு. ஏன்னா நீங்கள் விடுதலை ஆகிருக்கீங்க. அநேக ஊழியர்கள் விடுதலை ஆகலைன்னா அநேக விசுவாசிகள் விடுதலை ஆகலை. இன்னைக்கு இப்படியாக அந்த செல்வி சிஸ்டர் சொன்னாங்க, என் குடும்பத்தில் இவ்வளோ பாடுகள்னு. எவ்வளோ பாதைகள் கடந்து வந்திருக்கோமோ அந்த பாதைகள் இங்கே கடந்து வர வேண்டியதாக இருக்குது. பிசாசை கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் மேலே வைராக்கியமாக இருந்து வசனத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால இந்த கணவன் மூலமாய், பக்கத்து வீட்டு மூலமாய், பிள்ளைகள் மூலமாய், சரீரத்தில் வியாதிகள், இதெல்லாம் ஜெயிக்க முடியும். அந்த நான் ஏதோ ஒரு ஆளை சாட்சியாக சொன்னேனே தவிர எல்லாருக்கும் உள்ள நிலைமை அதுதான். அதனால இந்த நிலம் அல்லையா நல்ல நிலமாய் மாறினா உனக்குள்ள போட்டப்பட்டிருக்க உப்பாகிய அல்லையா சாரமேற்றப்பட வேண்டும். உள்ளே போட்ட உடனே டக்குன்னு நீ எங்கே போய் பேசினாலும் சரி, எங்கே போய் ஜோம் பண்ணாலும் சரி, எங்கே போய் வேதவசனத்தை சொன்னாலும் சரி, அநேகரை உயிர்ப்பிக்கும். ஆனால் சாரம் இல்லாத எந்த வசனிப்புனாலும் ஒருத்தரை கூட உயிர்ப்பிக்காது, ஒரு ஆளை கூட உயிர்ப்பிக்காது. உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியிருக்கணும். அநேகர் நடைமுறைப்படுத்துகிற மாதிரி செய்கிறாங்களே தவிர அநேக பாவத்தை விடலை, அநேக சாப பிடியிலிருந்து விடுதலை ஆகலை. காயம் நான் அநேகர்கிட்ட சத்தியம் இதுன்னு போதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் சிலர் கேட்குறாங்களே தவிர பலர் கேட்பதில்லை. ஏன்னா உலகத்தோடு ஒட்டு இருக்கிற ஒரு காரியங்கள், உலகத்தோடு ஐக்கியம் வைத்த காரியங்கள்னால்தான் இவங்க சாபத்திலிருந்து விடுதலையாக முடியாத ஒரு நான் இதுதான் சாபம்னு விவலக்கி சொல்கிறேன். ஆனாலும் இவர்கள் உலகத்தை விட்டு வெளியே வர முடியல. இப்போ பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிற பாசத்தை விட்டு வெளியே வர முடியல. அப்போ நீங்கள் கடைசி சாகு வரை நீங்கள் அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கணும்.
இயேசுவை பாதத்தை பிடிப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த பாதத்தையும் பிடிக்கக்கூடாது, இயேசுவின் பாதத்தை மட்டும்தான் பிடிக்கணும். அப்போ தான் நீங்கள் பிள்ளைகளை சார்ந்திருந்தால் இயேசுவை இழந்து போவீங்க, இயேசுவை சார்ந்திருந்தால் பிள்ளைகளை தப்பிக்க வைத்துக் கொள்ளுவீர்கள். சொல்லலாமா? அடுத்தால் என்ன எழுதிருக்கு? எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாய் மாறிடும். உன் வாழ்க்கை எல்லாமே ஆரோக்கியமா மாறிடும். உன் அபிஷேகம் கலப்படமா ஒரிஜினலா? நீ பெற்றிருக்க அநேகருடைய அபிஷேகம் கலப்படம், அநேகருடைய அபிஷேகம் ஒரிஜினலா இருக்கணும். அதுதான் செழிக்க வைக்கும். நல்ல காலங்க, 3 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் பாவம் எல்லாம் ஒழிக்கப்படணும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஜோம் பண்ண இல்லை, நீ மறுரூபமாக வச்சு தான் ஆனாதான் உங்கள் சாபம் தீர்க்கப்படும். நீ ஊழியத்தில் வந்து கொஞ்ச நாள் இருக்கலாம், சாபம் கிரியை செய்யாத மாதிரி இருக்கும். நீ ஊழியத்தை விட்டு வெளியே போன உடனே பயங்கரமான விட்டு வந்து எல்லாம் அட்டாக் பண்ணிடும். நான் ஊழியத்தை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மிரட்டல் சத்தம்லாம் இல்லை. ஊழியத்தில் இருக்கும் வரை நீ பாவத்துக்கு பயப்படுவாய், சாபத்துக்கு பிசாசுக்கு பயப்படுவாய், தேவனை சேவிப்பாய். ஊழியத்தை விட்டு கிளம்பினோன்னு ஆண்டவரை விட்டுட்டு நீங்கள் பிசாசை சேவிக்க ஆரம்பிப்பீர்கள். எவ்வளோ தூரம் சாபத்திலிருந்து விடுதலை ஆனணும், அந்த நிலம் பூரா பால் நிலமாயிரும். சாரம் ஏற்றப்பட வேண்டும் உங்களுக்குள்ளாக. உப்பினால் சாரம் ஏற்றப்பட வேண்டும். உப்பு நல்லதுதான். உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது வெளியே கொட்டுவதற்கும் காலினாலே மிதிப்பதற்குமே ஆகுமே அன்றி வேறு ஒன்றிற்கும் ஆகாது. சாரம் இல்லாத ஜபம், சாரம் இல்லாத பேச்சு, சாரம் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு காசு வராது. எளிய வசனம் உள்ள வசனத்தை மீறுவது, வாயில சோத்திரம், கண்களினாலே இச்சை, அல்லேலூயா, புகழ்ச்சியை நாடுது, அல்லேலூயா, பொருளாசை உடையவர்களாய், இதெல்லாம் சாரமற்ற தன்மைகள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதே 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆவது அதிகாரம். செல்ல வாசிங்கன்னா நல்லதுன்னு பார்த்தேன். 38 வாசிக்கலாம். எலிசா வாசிங்க. வாசிமா. ஆமென். ஆமென். ஒரு நிமிஷம், பெரிய பஞ்சம் வந்திருக்கு. நீங்கள் வீடியோ காலம் என் மகா ஒரு வீடியோ காமிச்சா, வீட்டில் தான் இருக்கா, இடைகளில் தான் இருக்கா, வீடியோ காமிச்சா. அதில் ஒரு பாஸ்டரு, ஒரு 25-28 வயசு தான் இருக்கும் பாஸ்டர். ஒரு கட் செட் போட்டு கலராக ஒரு ட்ரெஸ் போட்டு கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு இயேசுவை பற்றி தான் பாட்டு படிக்காரு. ஒரே டான்ஸு. நான் இதுவரை எந்த வீடியோவிலையும் பார்த்துடாத ஒரு டான்ஸை காமிச்சார். அல்லேலூயா காமிச்சார். அது அவ்வளவு ஆட்டம் ஆடுறாரு. இயேசுநாதர் இரக்கமுள்ளவராக இருக்கிறாருன்னு பாட்டு படிக்காரு. இரக்கமுள்ளவர்னு சொல்லதுக்கு இவ்வளவு ஆட்டமா? அநேக ஊழியருடைய முடிவை நான் பார்த்துருக்கிறேன். யார் கணக்கும் எங்கும் தப்பாது. உலக மனுஷனோ, அவன் இஸ்லாமியர்களோ, முஸ்லீமோ, இந்தோ, அது தேவனுடைய கணக்கு. அவங்க பேச்சில் நடக்கையிலே உள்ள எல்லா காரியங்களுக்கும் எதிர்காலம் பதில் சொல்லும். நாம் படுகிற பிரயாசத்திற்கு பலன் நம்மோடு கூட வரும், பின்னால் வந்துடும். ஆனால் இந்த ஆட்டம் பயங்கரமான ஆட்டம். வேதம் சொல்லுது, நீங்கள் எல்லாத்துக்கும் போஷிக்கக்கூடியவர்கள். உலகத்தில் பஞ்சம் ஆயிட்டுனா அதில் பூரா போஷிக்கணும். நீங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி உன் வாயின் வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை அமைத்து ஆவியான ஒரு உணர்த்துதலின்படி அநேகருக்கு வார்த்தைகளை சொல்லி அவர்களை விடுதலையாக்க, போஷிப்பதற்காக, அவர்களை அல்லது ஆயத்தப்படுத்துவதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரங்கள்.
பஞ்சம் உண்டாயிட்டியா? இஸ்ரேல் அல்லையா இந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லலாம், நீங்கள் எல்லாத்துக்கும் ஆகாரம் நீங்கள் தான் கொடுக்கணும், ஒரு பானையில் கூழை காய்ச்சி எல்லா பஞ்சத்தின் நிரப்பு அப்படிங்க. இன்னைக்கு பஞ்சத்தில் இந்த கூழை காய்ச்சி கொடுக்கக்கூடிய பாத்திரங்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போ அநேக பாத்திரங்கள் உருவாக்கப்பட்டது, அவ்வளோத்துலேயும் அல்லையா விஷம் கலந்துட்டு. வாசிப்போம் அடுத்தல வாசிப்போம். வாசிங்க 39 வாசிங்க டக்குனே. ஆமென். போட்டான். நல்ல காணுங்க, எல்லாம் இந்த அதாவது அந்த ஆகாரம் எனக்கு என்னன்னு தெரியல, அந்த ஆகாரத்தை கொண்டு வந்து கீரையை கொண்டு வந்து போடுவதுக்கு பதில் ஒரே ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், உள்ள ஒரு கள்ள உபதேசத்தை சேர்த்துட்டான். கள்ள உபதேசத்தை சேர்த்தோன்னே நல்ல காலங்க, நான் எழுப்புதலை போதித்து கொண்டிருக்கிறேன். எழுப்புதல் அநேகர் சாபத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறார்கள், பாவ பிடியிலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறார்கள், சுவாபம் மாறி இருக்கிறது. அப்படி சத்தியத்தை கைகொள்ளாத யாரையுமே நான் வைத்துக் கொள்வதும் இல்லை, யாரிடத்திலும் நான் பணத்தை எதிர்பார்ப்பதில்லை. அதனால கண்டிஷனான போதனைகளை போதிக்கிறேன். அதனால் இன்னைக்கு எந்த கலப்படம் உள்ளே வந்தாலும் டக்கு அந்த கலப்படத்தை அந்த பேய் கொமட்டிக்காய தூக்கி தூர வச்சிருவேன். அது யாராக இருந்தாலும் சரி. அவன் ஒவ்வொரு வீட்டிலலாம் ஒரு ஜெபம் பண்ண போனோம்னா 2000 ரூபா காணிக்க உடனே. இந்த வாரம் போயிருக்கான், அடுத்த வாரம் போனாலும் அடுத்த வாரம் 2000. ஆனால் அவங்க பேய் குமட்டிக்காய் மாதிரி சில காரியங்களை செய்ய அமைச்சாரு, தூக்கி தூரப்பட்ட ஐயா அவன் பைசா விட எனக்கு தேவன் பெரியவன். அந்த பேய் குமட்டிக்காய் வந்துன்னா இங்கே இருக்கிற எல்லாருடைய அல்லைய ஜீவனம் மரித்து போகும், எல்லாருடைய வாழ்க்கையும் அவுட் ஆயிரும். ஆனால் இவங்க இங்கே என்ன பண்ணிட்டான் அல்லையா, உள்ள உபதேசத்துக்குள்ள கள்ள உபதேசம் கலந்துட்டு நான் விழிப்பாக இருக்கிறதுனால தான் அநேகருடைய அல்லைய எண்ணங்களில் தோன்றுகிற உபதேசங்களை நான் உள்ளவே விட விடுறது கிடையாது. 24 வருஷமாக பிரசங்கிக்கிறேன், என்னை தவிர யாரும் பிரசங்கிக்கிறல. ஏதோ நான் திருப்பூரோ எங்கேயோ போனோம்னா அந்த கடைநல்லூர்லேருந்து ராஜன் பாஸ்டர் ஒரு அப்பாவி, அவர் கால் கூட நடக்க முடியாது, அவரை கொண்டு தான் பிரசங்கிக்க வைப்பேன். வேற யாரையுமே பலிபடத்தில் யாத்தின கிடையாது, யாரையுமே யாருடைய ஆலோசனையும் அல்லையா சபை மக்களுக்குள்ளே நுழைய விட்டதில்லை. ஏன்னா கலப்படம் ஆயிரும்னு. அதனால தான் இந்த பேய் கும்பட்டிக்காய் இந்த உபதேசத்துக்குள்ளே கலந்து எல்லாத்தையும் மறிக்க வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமாக இருப்பேன். அல்லேலுயா அல்லேலுயா. செல்ல இருக்கீங்களா? அல்லேலுயா அல்லேலுயா. அடுத்தால 40வது வசனம். சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். ஆமென். ஆமென். சில உபதேசங்கள் ஆத்ம சாக கொண்டு வந்துடும். ஒரு ஆள் யாரோ ரோட்டில் போனார், அவர் எங்கள் ஊர் பக்கம் அவர் ஊழியம் செய்துட்டு இருக்காருன்னு டக்குன்னு நான் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தேன், அதில் கொண்டு வந்து பேச வச்சுட்டேன். ஒரு விசுவாசிட்ட போய் நீ தாமசிட்டே பேசக்கூடாது, அவர் போய் பயங்கரமான ஆள் அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. விஷம் விஷம் விஷம், பயங்கரமான விஷங்கள். என்னை அநேகர் நினைப்பாங்க, என்ன நீங்கள் காணிக்க விஷயத்தில் இவ்வளோ இதாக பேசுகிறீங்களே, அப்பாவி மாதிரி ஊழியம் செய்கிறீங்களே, இப்படிலாம் செஞ்சால் ஒன்றும் வாழ்க்கையில் முன்னேற. நீ என்ன சொல்லுது, சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம ஊழியம் செய்தோம்னா சத்தியத்தின் படியில் அவர் ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நல்ல முதல்ல பெறணும், பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் தான் உலக ஆசீர்வாதத்தை பெறணும். நீ விசுவாசியாக ஊழியணும், முதல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நிரப்பப்படணும். நீ விசுவாசத்தின் அடிப்படையில் கனியின் அடிப்படையில் வேதவசனத்தை விசுவாசித்து உலக தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். நீ முதல்ல உலக ஆசீர்வாதத்திற்காக ஓடிட்டு இருந்தனா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கவே கிடையாது. இந்த உலக ஆசீர்வாதத்தின் தன்மையிலையும் அல்லையா அந்த பெண்கள்ங்கிற இச்சைங்கிற தன்மையிலையும் அல்லையா புகழ்ங்கிற தன்மையிலையும் இந்த அந்த பேய் குமட்டி காய்கள் அநேக உபதேசத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு எங்கே பாரு இதுதான் பணம், பெண்ணு, புகழ், இந்த காரியங்களுக்கு தான் எங்கே பார்த்தாலும் இந்த கள்ள உபதேசங்கள் பயங்கரமாக நுழைஞ்சிட்டு. அடுத்தால என்ன எழுதிருக்கு? ஆமென். போட்டு ஒரு நிமிஷம்
ஒரு நிமிஷம், அல்லேலூயா. பானையில சாவு இருக்கு, கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ள நுழைஞ்சிட்டு, இதை நான் எவ்வளவுதான் கத்துனாலும் சரி அதெல்லாம் ஒண்ணுமே நடக்க போறதில்ல. அது எனக்கு நல்லா தெரியும். அநேக ஊழியர்கள் இந்த கள்ள உபதேசத்தின்படி நடக்கிறவர்களை குற்றம் சொல்வதற்காகவே ஊழியம் செய்கிறார்கள். நான் அதை தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா அதுதான் ஊழியம்ட்டு இல்லை. நான் என் ஜனங்களுக்கு இப்படியெல்லாம் நீங்க போய் விழுந்துடாதீங்கன்னு சொல்லி கொடுக்கறது உண்டு. ஆனால் என்னுடைய ஊழியம் அந்த கள்ள உபதேசத்தையும் சந்திக்கக்கூடிய பலனை இவர்கள் பெரும்படியாய் கண்ணை திறப்பதுதான் என்னுடைய நோக்கம். நான் சொல்றது புரியுதா எல்லாத்துக்கும்? நான் அதே டார்கெட் பண்ணி அதே அவர் இப்படி பேசாரு இவர் இப்படி பேசாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஓட்ட விட்டுருவேன். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் அவர்களுடைய கள்ள உபதேசத்தை மாத்திரம் போதிக்கிறதா தான் இருக்கு. அவர் அப்படி பேசினார், இவர் இப்படி பேசினார், இந்த ஊழி எப்படி இருக்கு, இந்த ஊழி. அது என் வேலை இல்லை. என் வேலை இயேசுவை சொல்லி அவர்களை எழுப்ப வேண்டியதுதான். எழுப்பி அவர்களுடைய கண்களை திறந்து விட வேண்டியதான் என்னுடைய வேலை. அப்பெல்லாம் அவர்கள் போய் ஜெயிக்க முடியும். அதனால இந்த மாவை கொண்டு வந்து இந்த அல்லேலூயா விஷம் நிறைந்த கூழ்பானையாகிய உபதேசங்களாகிய சபைக்குள்ள இருக்கிற உபதேசங்களுக்குள்ள மாவை கொண்டு வந்து போட்டோன்னே அல்லேலூயா எல்லாமே ஆரோக்கியமாயிட்டுன்னு அதில் எழுதியிருக்கு. இது என்ன மாவுனா, நீங்கள் புதிய ஏற்பாடு போனால் பரிசுத்தாவியை குறித்து தான் இந்த மாவை குறித்து சொல்லுகிறது. ஒன்று பரிசேயரை குறித்து புளித்த மாவை குறித்து சொல்லுகிறது, இன்னொரு மாவு பரிசுத்தாவியை குறித்து சொல்லுகிறது. இந்த மாவு, இந்த பரிசுத்தாவியின் தன்மை சபைக்குள்ளே வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டா ஏழைகள், பாழைகள், கோழைகள், அல்லையா ஒன்றுக்கு உதவாதவர்கள், படிக்காதவர்கள், பலவீனர்கள், இவர்கள் மேலே இந்த பானைக்குள்ளே பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டு இந்த சபைகள் எல்லாம் அசைச்சிருவாரு. என்ன முட்டாள்தனமா பேசுறணும்? கரெக்ட்னு சொல்லுங்க. 4 பேர் நான் வச்சிருக்கேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் வசனம் தெரியும், நான் ஜெபம் பண்றேன், நான் சபையை நடத்துறேன், நான் 1000 பேர். இவங்கள் மேல பரிசுத்தாவியானவர் அதிகமாக ஊற்றப்படுவதில்லை. கோழைகளும் பேழைகளும் ஆடு மேய்க்கிறவர்களும் அல்லையா பட்டினியா இருக்கிறவர்களும் பசியா இருக்கவங்க மேலதான் ஆண்டவர் ஊற்ற போகிறார். பில்லிகிராம் யார் தெரியுமா? தேசத்தை அசைத்தவர். அவர் முதல்ல என்ன செஞ்சார் தெரியுமா? வீட்டில் பால் கறந்தார். வீடிய காலம் எந்திரிச்ச உடனே 20 மாட்டுக்கு பால் கறக்கணும். பாலை பூரா வீடுகளில் பூரா கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணும். சாயங்காலம் வரணும், அந்த அடுத்தால 20 மாட்டுக்கு பால் கறக்கணும். அவர் எங்க கொண்டு விட்டார் தெரியுமா? ஆண்டவர் உலகத்திலே பெரிய ஊழியக்காரரை கொண்டு விட்டுட்டாரு. அமெரிக்காவில் அநேக ஜனாதிபதிக்கு அல்லையா நன்றி பதவி பிரமாணம் செய்து வச்சதும் பில்லிகிராம் தான். அவங்களுக்கு அடக்க ஆராதனை செய்து வச்சதும் பில்லிகிராம் தான். நான் அதுக்காண்டி தான் அற்பமானவர்களை தேடி செல்ல விரும்புகிறேன். பணக்காரர்கள் என்னைக்கு தாழ்த்துகிறார்களோ அவங்கள நான் பின்பற்ற அவங்கள இயேசுவை பற்றி சொல்வதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அற்பமானவர்களும் இயேசுக்காக எதையும் இழக்க துணிகிறவர்களும் புகழை நம்பாதவர்களும் உலகத்தில் உள்ள பணத்தை நம்பாதவர்களை நோக்கி போகணும்னு அதிகமாக விரும்புவேன். இன்னும் சொல்ல போனால் அநேக ஏழை எளியவங்க அவங்க சரியானபடி தேவனை செய்ய எனக்கு கிடைக்கிற 10 ரூபாயில் 2 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரணும்னு நினைப்பேன். அல்லேலூயா. மாவு கலந்துருனா பரிசுத்தாவியானவர் எந்த சபையில் அதிகமாக ஊற்றப்படுகிறாரோ அன்னைக்கு சவுக்கை உண்டாக்கி அடித்தார். அதுவும் இந்த கிறிஸ்துவின் காலத்தில் சரி பண்ணுவதற்கான திஷ்டாந்தரம் தான் அந்த சவுக்கு எடுத்து அடித்தது. இன்னைக்கு அந்த சவுக்கு வரப்போவதில்லை, கயிறு சவுக்கா இல்லை. இப்போ உள்ள ஆத்துமாவில் உண்டாகிற அநேக சவுக்குகள் உண்டாகப்படும். நீங்களாம் அடிச்சு நொறுக்க போகிறார். அல்லேலூயா. சபையில் கலந்திருக்கிற அந்த மரணத்தை கொண்டு வருகிற ஆத்தும மரணத்தை கொண்டு வருகிற பேய் குமட்டி காய்கள் எல்லாம் இந்த மாவு வந்து அழிச்சிடும் இயேசுவின் நாமத்தினாலே. சபைகள் அசைக்கப்படும். பூமியில சபைகள் எல்லா சபைகளும் அசைக்கப்படும். ஆவியானவர் எல்லா சபைகளிலும் ஊற்றப்படுவார். பேதையை ஞானியாக்கி விட்டுருவார். அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கினார்னா பலவீனரை பலவானாய் மாற்றி விட்டுருவார். என்னெல்லாம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணியிருக்கேன். என் கூட சேர்ந்த 65 வயசில் உள்ளவங்கெல்லாம் இறந்து போயிட்டான், செத்து போயிட்டான். இன்னைக்கு நான் திருநெல்வேலி வரையும் போயிட்டு ஊழியம் செய்துட்டு வாரம் போயிட்டு வரணும்னா அதெல்லாம் தேவ கிருபை. அந்த பலத்தை கொடுத்தது கூட கர்த்தர் தான் கொடுத்தாரு. அதனால இந்த பயங்கரமான எழுப்புதல் ஆவியானவர் மூலமாக தான் வரப்போது. திரும்ப பிறக்கக்கூடியவர்கள் அநேகர் பிறக்க போகிறார்கள்.
ஆனால் இன்னைக்கு மட்டும் நடக்கிற நிலவரத்தின்படி எல்லா சபைகளிலும் பேய் குமட்டி ஆகிய கலப்படமான உபதேசங்கள் கலந்திருக்கிறது. உபதேசம் என்ன? எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். அதான் உபதேசம். உபதேசம்னா ஆண்டவர் சுகமாக்குறாரு, அதெல்லாம் சைடு. அந்த இந்த இந்த அதாவது இந்த மரித்தாருங்கிறத டார்கெட் பண்ணது தான் ஆண்டவர் சுகமாக்குனாருங்கிற உபதேசமே தவிர இதுதான் மெயினான உபதேசம் இல்லை. எது மெயினான உபதேசம்? எனக்காய் மரித்தாருங்கிறத உபதேசம். எனக்காய் மரித்தார், எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காய் உயிர்த்தார், அதுதான் உபதேசம். இந்த உபதேசம் கலந்துட்டுனா எல்லா பேய் குமட்டிக்காயெல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவார் கர்த்தர். இந்த உபதேசம் வராத வர ஆண்டவர் சுகமாக்குகிறார். மெல்ல நடங்க, காலில் வலி வந்துடும், உனக்கு சுகம் தருவார். பனிக்கட்டியை தூக்கி உன் தலையில் வைக்கிறேன், குளிர்ந்திருக்கும், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறாருன்னு பேசுகிற அநேக குடும்பத்தில் ஊழியர் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறாரு தவிர இந்த விசுவாசிகள் இன்னும் தேஞ்சிக்கிட்டே போகிறான். அன்னைக்கு கஞ்சி குடிக்க கூட வழி இல்லாமல் போகிறான். ஆனால் இந்த கள்ள உபதேசம், இந்த பேய் குமட்டிக்காயெல்லாம் அடித்து நொறுக்குக்கு ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் பிறக்க போகிறார். ஒவ்வொருக்குள்ளும் ஆவியானவர் பிறக்க போகிறார். ஆவியானவர் என்ன செய்வார்னா இயேசுவை போல மாற்றுவார். இயேசு என்ன செய்வார்னா தேசத்தை அசைப்பார். ஒவ்வொருக்குள்ளும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிறிஸ்துவாய் மாற வேண்டும். ஒவ்வொருவரும் இயேசுவின் சாயலுக்கு ஒவ்வொரு இயேசுவாய் மாற வேண்டும். தேசம் அசைக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.